என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கான ரிவிஷன் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய மேக்ஸ் புக்கில் சுற்றளவு அளவியலில் சுற்றளவு மட்டும் மொத்தம் 19 கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3 டைப் இருக்குதுங்க. 3 டைப்னா இப்போ சதுரத்தில் சுற்றளவு கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் செவ்வகத்தில் சுற்றளவு கண்டுபிடிக்கிறது, முக்கோணத்தில் சுற்றளவு கண்டுபிடிக்கிறது. இவ்வளோதான் இருக்குது சரிங்களா? மொத்தம் 19 கேள்வி தான் இருக்குது. அது மொத்தத்தையும் இப்போ ஒரு கிளாஸ் பார்த்துடலாம். அதுக்கு அடுத்த கிளாஸாக வந்து பரப்பளவு பார்த்துக்கலாம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் வந்து பாருங்க, சதுரத்தில் வந்து ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கூடவே ஆன்சர் எடுத்துருந்தேன், ஏன்னா புக்கில் இருக்கிற சம் அப்படியே சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அவன் என்ன சொல்லிட்டான்னா, ஒரு சதுரத்தோட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சதுரம் அப்படின்னு சொன்னாவே எல்லா பக்கமும் சமமாக இருக்குங்க. அப்போ இங்கே 5 சென்டிமீட்டர், ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர்னா இங்கே 5னா இங்கே 5 தான், இங்கே 5 தான், இங்கே 5 தான். கரெக்டா? கரெக்ட். இவன் என்ன கேட்குறான்? சுற்றளவு கேட்குறான். சுற்றளவு ஒன்றும் இல்லைங்க, அப்படியே ஒரு ரவுண்டு நம்ம மரம் சுற்றுற மாதிரி ஒரு ரவுண்டு அடிச்சிருங்க. அப்போ இந்த சதுரத்தை ஒரு ரவுண்டு அடிக்கும் போது என்னென்ன நம்பர்லாம் இருக்குதோ அதெல்லாம் கூட்டிங்க. அப்போ 5 5 10, 10 5 5, 5 5 வந்து 20 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். ஒரே செகண்டு முடிஞ்சிடுச்சு. புரியுதுங்களா? புரியுது. அதுக்கு அடுத்ததா, ஒரு செவ்வகத்தின் பக்கம் பாதியாக்கப்பட்டால் கிடைக்கப்பெறும் சதுரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறான். அதாவது இப்போ ஒரு சதுரத்தில் வந்து நான் ஒரு பக்கத்தை பாதி ஆக்கிறேன் அப்படின்னா அதோட சுற்றளவு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஒரு ஒரு அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கமாக சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் நான் வந்து 4ன்னு வச்சுக்கிறேங்க. ஓகேவா? ஒரு உதாரணத்துக்கு இவன் வந்து எதுவுமே வேல்யூ கொடுக்கல இல்லையா, அதனால ஒரு 4ன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் 2 இல்லை 6 எதனா வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 4 4ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இதோட சுற்றளவு என்ன இருக்கும்? இப்போ 4னா 4 4 8, 8 8 16 அப்படின்னு வரும். கரெக்டா? இப்போ என்ன சொல்கிறான்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தோட அளவு பாதியாக மாற்றிடுறேன். நான் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமமாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ ஒரு பக்கம் இப்போ 4ன்றத பாதியாக்குனா 2ன்னு மாறிடும். ஒரு பக்கம் 2ன்னு மாறினா எல்லா பக்கமும் 2 தான் மாறும். அதுதான் சதுரமே. சரிங்களா? எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். இப்போ இதோட சுற்றளவு பாருங்க, 2 2 4 4 4 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போது நான் ஒரு பக்கம் 4ன்னு வைக்கும் போது எனக்கு 16 கிடைக்குது. அதை நான் பாதி ஆக்குறேன். 4ன்ற பக்கத்தை ஒரு பக்கத்தை பாதி ஆக்குனா 2ன்னு வரும். அப்போது சுற்றளவு 8ன்னு வருது. அப்போ 16 8ன்னா அப்படியே பாதி ஆகுது. கரெக்டா? அப்போது பாதி ஆகிறது, அதுதான் ஆன்சர். சுற்றளவில் பாதி ஆகிடும். ஏன்னா 4ன்னு வைக்கும் போது 16 கிடைக்குதுங்க, 2ன்னு வைக்கும் போது 6ன்னு கிடைக்குது, சாரி 8ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா சுற்றளவு பாதியாக மாறுது. புரியுதா? தேரி கொஷின் கூட சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கொஷின் எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருப்பேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது 3வது கேள்வி. ஒரு சதுர வடிவ தபால் வில்லையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி சம்லாம் பக்க அளவு கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டான். இதில் சுற்றளவு கொடுத்துட்டு பக்க அளவை கேட்குறான். சூப்பர். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நமக்கு சதுரனாவே மனசில் வந்துடணும், இதான்பா சதுரம், எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். பட் இவன் பக்க அளவு தான் கேட்டிருக்கான். அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பக்கம் நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுவும் ஏ தான் இருக்கும், இதுவும் ஏ தான் இருக்கும், இதுவும் ஏ தான் இருக்கும். உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன எழுத்துனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்க அளவு தான் கேட்டிருக்கான். ஏதாவது ஒரு எழுத்து வச்சாதான் என்னால் என்ன பண்ண முடியும், பக்க அளவு கண்டுபிடிக்க முடியும். அதனால ஒரு பக்கம் ஏன்னா எல்லா பக்கம் ஏ. புரியுதா? சுற்றளவு என்ன சொன்னேன், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, என்னென்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டிங்கன்னு சொன்னேன். அப்படி பார்த்தா 1 ஏ 2 ஏ 3 ஏ 4 ஏ இருக்குதுங்க. அப்போ சுற்றளவு 4 ஏ. இவன் என்ன பண்ணிட்டான், சுற்றளவு 8ன்னு சொல்லிட்டான். அப்போ ஈக்குவல் டு 8ன்னு வச்சுக்கலாமா? புரியுதா பாருங்க? அதாவது சுற்றளவு தான் வழக்கமாக கணக்கில் பாருங்களேன், பக்க அளவு 5ன்னு கொடுத்துட்டான், சுற்றளவு கேட்டான். அப்போ 5 வந்து நம்ம 4 முறை கூட்டணும், அப்படி தானே? அப்போ 20ன்னு வந்துச்சு, அதான் சுற்றளவு. ஆனால் இந்த கேள்வி என்ன பண்ணிட்டான், சுற்றளவு 8ன்னு சொல்லிட்டான், பக்க அளவு கேட்டிருக்கான். நான் பக்கத்தை ஏன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ மொத்தம் 4 பக்கம். ஸோ 4 ஏ ஈக்குவல் டு 8. இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ வேணும், அதாவது ஒரு பக்கம் வேணும். அப்போ இந்த 4 பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு என்ன போனால் வகுத்துலாம் மாறிடும். கரெக்டாக? பெருக்கல் இருக்குது சரிங்களா? 4 ஏன்றது அந்த 4 எடுத்து போயிட்டு ஈக்குவல் டு கன்னட பக்கம் போச்சுன்னா கீழே வந்துடும். அப்போ ஒரு நாள் 4 இருந்தாங்க 8
8 அப்படின்னு வரும். அப்போ 2 சென்டிமீட்டர். ஆப்ஷன் இல்லை, ஆன்சர் மட்டும்தான் அதை எழுதியிருக்கோம். நீங்களே பார்த்துங்க. நான் கொஷின் மார்க் போட்டே கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக எழுதணும், சரிங்களா? அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் கொஷின் மனசில் நிற்கும். இதில் வேல்யூஸ் மாற்றி கேட்டாலும் அடுத்த செகண்டே போட்டுற முடியும், சரிங்களா? நான் புக்கில் இருக்கிறதுல ஜஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அடுத்தது 4வது கேள்வி. 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவ வீட்டின் மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு 15 ரூபாய் வீதம் ஆகும் செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு சதுர வடிவில் நமக்கு ஒரு லேண்ட் இருக்குதுங்க, வீட்டு மனை இருக்குது, சரிங்களா? இதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா பக்கத்து வீட்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், சுற்றி ஒரு வேலியை போட்டால் சேஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு வேலி போடுறாங்க. வேலி போகிறதுனாவே உங்களுக்கு தெரியும், தான் இப்படி ஒரு ரவுண்ட் அடித்து வேலி போகிறோம், இதானங்க வேலி. அதாவது அதோட பார்டரை சுற்றி கம்பி வளையங்கள் போட்டால் அதுதான் வேலி. கரெக்டா? கரெக்ட். அப்போ இந்த மாதிரி வேலி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னு அர்த்தங்க. ஓகேவா? இதே பரப்பளவுனா நான் அங்கே சொல்கிறேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, வேலி அப்படின்னு சொல்லிட்டாவே சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். இவன் என்ன சொல்கிறான், ஒரு பக்கம் 12. அப்போ ஒரு பக்கம் 12னா இங்கேயும் 12, இங்கேயும் 12, இங்கேயும் 12. கரெக்டாக? முதல்ல சுற்றளவு கண்டுபிடிப்போம், சரிங்களா? அப்போ 12 மாடு 24, 24 24 48 அப்படின்னு வரும். அப்போ நம்மக்கிட்ட 48 மீட்டர் இருக்குதுங்க. இவன் என்ன சொல்கிறான், ஒரு மீட்டருக்கு 5 ரூபா கொடுங்க அந்த வேலி போடுறாப்ப இல்லையா, அவங்க எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு மீட்டருக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தம் எத்தனை மீட்டரோ அதோட பெருக்கும். அப்போ மொத்தம் நம்மக்கிட்ட 48 மீட்டர் இருக்குது. இப்போ தான் சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதாக கூட டைரெக்டாக 15 பேருக்குன்னா ஆன்சர். அவ்வளோதான் இங்கே முடிய போச்சு. இப்போ எனக்கு 15 பேருக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட மனசுலேயே போடலாம். இப்போது எந்த எண்ணை நீங்கள் 15ஆல் பெருக்க போகிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. இப்போ நான் 48 பெருக்க போகிறேன் 15ஆல், எனக்கு பெருக்க தெரிஞ்சால் பெருக்கிடுங்க. இல்லை சார் எனக்கு வராதுன்றவங்க இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எந்த எண் 15ஆல் பெருக்கணுமோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. போட்டுட்டு இதை பாதி ஆகுங்க. 480 பாதி 240ன்னு வரும். கரெக்டாக? கரெக்டாக. இப்போ கூட்டுங்க. கூட்டினா 0 2 மீதி 1 5 720 போய் பாருங்கள், பர்ஃபெக்டாக 720 இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை. ரொம்ப எளிமையாக நீங்களே மனசில் போகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரைட்டு. அடுத்தது 5வது கேள்வி. உன்னுடைய தோட்டம் 5 மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவத்தில் உள்ளது. சரி, ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகள் கம்பி வேலி அமைக்க வேண்டும். மீட்டருக்கு 10 ரூபாய். தோட்டத்தில் வேலி அமைக்க தேவைப்படும் தொகையை காண்க. இப்போ போன கேள்வி என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட வந்து ஒரு பக்கம் 12 மீட்டரில் இருக்குது. இதுக்கு வந்து அவன் சதுரத்துக்கு, அதாவது ஒரு மீட்டருக்கு 5 ரூபாய் கேட்குறான் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு கேட்டாங்க. இப்போ நல்லா யோசித்து பாருங்கள், இது ஜஸ்ட்டு வேலி அமைக்கிறது. இப்போ இந்த கேள்வியில் நான் ஒரு வேலி அமைச்சிட்டேங்க. அது வந்து ஒரு காட்டு பகுதி. திடீர்னு காட்டு விலங்குகள்லாம் வந்து அந்த வேலியை அறுத்து போட்டுது. உடனே நம்ம அந்த வேலி கட்டினவரை கூப்பிட்டு, எப்பா நீ போட்டது வந்து அறந்து போயிடுது, நீ என்ன பண்ணு, 2 சுற்றி குத்துரு, 2 வேலியாக போடு. அதாவது ஒரு வேலின்னா ஓகே, இவன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு 2 வேலி போட சொல்கிறான். அப்படின்னா இப்போ 2 வேலி போட சொன்னால் ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ கொடுத்துருக்கானோ. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இதை சொல்கிறத விட நான் கிட்ட போக உங்களுக்கு புரியும், சரிங்களா? 2 முறை சுற்று போட சொல்கிறான்னா முதல்ல பாருங்கள், இது வந்து ஒரு சதுர வடிவத்தை எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு பக்கம் 5ன்னு சொல்லிட்டான். சதுரனாவே எல்லா பக்கமும் 5 தான், அதையும் எழுதிக்கிட்டேன். வேலின்னாவே நான் சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 5 10 15 20 அப்படின்னு வரும். அப்போ மொத்தம் 20 மீட்டர் இருக்குது நம்ம இடம். இதுக்கு ஒரு மீட்டருக்கு 10 ரூபான்றான், சரிங்களா? அப்போ இதோட 10 பெருகுனா 200ன்னு வரும். ஸோ இப்போ 200 ஆன்சரான்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா இது ஒரு சுற்ற 200 ரூபாய். இப்போ நான் 2 சுற்று சொல்கிறாங்க. அப்போ 200 400 ஆகிடல, ஏன்னா இரட்டிப்பு. கரெக்டாக? ஸோ ஒர்க்கரை இரட்டிப்பாக மாற்ற சொல்கிறாங்க. ஒரு வேலி அமைச்சிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி சுற்றணும். அப்போ 2 டைம்ஸ் செய்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், அதே 200 கூட்டிக்கிறோம். 200 400. சப்போஸ்
3 டைம்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நார்மலாக கண்டுபிடிச்சிட்டு 3 முறை கூட்டிங்க. அவ்வளோதான். 200 200 200. புரியுதா, தெளிவாகுதா? அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 400. அவ்வளோதாங்க. ஸோ 2 டைம்ஸ் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின் தான். அடுத்தது புக் பேக் கொஷினாக கேட்டிருக்கான். ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கத்தை 3 மடங்கு ஆக்கும்போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறான். இது ஒரு தேரி கேள்வி தான். இதை நான் படத்து மூலமாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்சர் 3 மடங்குன்னு சொல்லிட்டேன். அதாவது எத்தனை மடங்கு ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே தான் சுற்றளவுலையும் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஓகேவா? 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சுற்றளவுலையும் 10 மடங்கு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சேம்னு நான் சொல்லிட்டேன். இது எப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இதை ஒரு இது எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் ஒரு பக்கம் 2ன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ இது 2னா இது 2 இது 2 இது 2, சரிங்களா? இப்போ நான் அதுக்கு சுற்றளவு கண்டுபிடிச்சிக்கிறேன். 2 4 6 8 அப்படின்னு வருமா? கரெக்ட். இதுக்கு 8ன்னு எழுதிக்கிட்டேன். புரியுதுங்களா? புரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள். இவன் என்ன சொல்கிறான், ஒரு பக்கம் 3 மடங்காக சொல்கிறானா. உங்களுக்கு சதுரத்தை பற்றி தெரியும். ஒரு பக்கம் நான் இன்க்ரீஸ் பண்ணாவே எல்லா பக்கமும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ ஒரு பக்கம் நான், அதாவது 2ன்னு இருந்ததை நான் என்ன பண்ண சொல்கிறான், 3 மடங்கு அதிகரிக்க சொல்கிறான். நீங்கள் குழப்பிக்காதீங்க, மடங்குன்னு சொல்லிட்டாவே பெருக்கிக்கணும், சரிங்களா? அப்போ நான் இந்த கணக்கு உங்களுக்கு புரியுதுக்கு நான் ஒரு பக்கம் 2ன்னு வச்சுருந்தேன். இவன் 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்கன்னா அப்படியே 2யும் 3யும் பெருக்கிறேன், சரிங்களா? அப்போது 2 3 6. நான் பாருங்கள், டேரெக்டாக 6 6 6 எல்லா பக்கமும் 6ஆ மாறிடும். புரியுதுங்களா? இப்போ கூட்டுங்க. 6 6 12 12 மாட்டோம். நமக்கு என்ன வரப்போகுது, 24 அப்படின்னு வரும், சரிங்களா? இப்போ பாருங்க, இவன் சொன்ன மாதிரி 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு 24ன்னு வரும். முதல் வந்து பார்த்தா 8ன்னு இருக்கும். இதில் எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2 நம்பர் கிடைக்குது, இதில் எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பெரிய எண்ணில் அந்த 8ஐ வகுத்துருங்க. அப்படி வகுத்து வரக்கூடிய விடை தான் மடங்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 1 8 8 2 16 3 24ங்களா? ஸோ 3 மடங்கு. அவ்வளோதான் பாருங்கள். அப்போ நீங்கள் இன்னும் எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதே தான் சுற்றளவுலையும் வரும். நீங்கள் இவ்வளோலாம் போட வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு கொஷின் பார்த்தாவே சொல்லிடலாம். உங்களுக்கு புரியறதுக்காக டீட்டெயிலாக சொன்னேன். நாளைக்கு உங்களுக்கு புரியலனாலும் அப்படியே மனசில் இப்படி தானே சொன்னாங்க போட்டுருமே அப்படின்னு வரும்ல, அதுக்காக தான். அடுத்தது 7வது கேள்வி. 7வது கேள்வி என்ன சொல்கிறான்னா, சதுரம் ஏயின் பக்கங்கள் போன்று 2 மடங்கு பக்கங்கள் கொண்ட சதுரம் பி வரைக. சரி, ஏ மற்றும் பியின் சுற்றளவுகளை காண்க. சதுரம் ஓகே, அவ்வளோதான் சொல்லிட்டான். இப்போ சுற்றளவு கேட்குறான், பார்ப்போம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு, சரிங்களா? இப்போ இதில் கண்டிஷன் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆன்சர் படிச்சிடறேன் முதல்ல. சதுரம் பியின் சுற்றளவானது சதுரம் ஏவின் சுற்றளவை போல 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி, டெஸ்ட் பண்ணிவிடுமா? கரெக்டாக வருதானே? இப்போ 2 சதுரம் வரைஞ்சிக்க சொல்கிறான், நான் வரைஞ்சிக்கிட்டேன். இவன் இதே மாதிரி கேட்பான்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் அந்த வரைகள்லாம் நீக்கிட்டு கூட கொஸ்டினாக கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இது ஓகேவா, இது ஏ இது பின்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ 2த்துக்கும் மதிப்பே கொடுக்கல, பக்க அளவு எதுவுமே கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 2ன்னு எடுத்துக்கிட்டால் இதுவும் 2 தான், இதுவும் 2 தான், இதுவும் 2 தான், கரெக்டாக? அப்போது இதோட சுற்றளவு பாருங்கள், 2 4 6 8 அப்படின்னு வரும். இந்த 8 எழுதிக்கிட்டேன். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறான்னா, அங்கே பாருங்கள், சதுரம் ஏயின் பக்கங்கள் போன்று 2 மடங்கு கொண்டது சதுரம் பி. அப்போ இங்கே 2ன்னா 2 மடங்குன்னா 2ஆல் பெருக்கணும், கரெக்டாக? ஸோ 3 மடங்குன்னா 3ஆல் பெருக்கணும். மடங்குன்னு சொன்னாவே டைரெக்டாக பெருக்கணும். அப்போது இங்கே பாருங்கள், 2 2 4ன்னா இங்கே பாருங்கள், இது மேலே 4ன்னா கீழேயும் 4, கீழே இங்கேயும் 4, இங்கேயும் 4, எல்லா பக்கமும் 4ஆக மாறிடும். இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா சுற்றளவு. அப்போ 4 4 8 8 8 16 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? ரைட். அப்போது சதுரம் ஏவில் வந்து 8 சென்டிமீட்டர் சுற்றளவு. இதே சதுரம் பியில் வந்து 16 சென்டிமீட்டர் சுற்றளவு. இப்போ என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னு கேட்டால் மடங்களை கேட்டிருக்கான். அப்போது நான் என்ன சொன்னேன், 2 நம்பருக்கு மடங்கு கண்டுபிடிக்கணும்னா சின்ன நம்பரை 17 நம்பரால் வகுத்துருங்க. அப்போ 1 8 8 2 16 2 மடங்கு, அவ்வளோதான். அப்போது எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 2 மடங்கு. நான் முதல்லையே சொல்லிட்டேன், சுற்றளவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நீங்கள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட சுற்றளவுலையும் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன், கரெக்டாக? இந்த தேரி கொஸ்டின் பாருங்கள். அதாவது சதுரம் பி இன் சுற்றளவானது சதுரம் ஏ இன் சுற்றளவை போல 2 மடங்கு. ஆமாம், ஏன்னா நான் வந்து 4 4 வைக்கும் போது எனக்கு 16 கிடச்சிச்சு, 2 2 வைக்கும் போது 8ன்னு கிடச்சிச்சு சதுரம் ஏ.
அப்போ இவங்க சொன்ன கண்டிஷன் பர்ஃபெக்டாகவே வருது. ஆப்ஷன் கிடையாது, ஆன்சர் தான். கரெக்டாக புரிஞ்சிருச்சா? புரியுது. அடுத்தது போகலாமா? போகலாம்பா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8வது கேள்வி. ஒரு சதுரத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. இது வந்து சதுரனே சொல்ல முடியாது. ஏன்னா சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமமாதாங்க இருக்கும். கரெக்டா? ஆனால் இதில் வந்து பாரு, சதுரத்தோட நீளம் அகலம்லாம் கொடுத்துருக்காங்க. நீளம் அகலம்லாம் கொடுத்தா அது செவ்வகமாக தான் மாறும். மேபி இந்த கொஷின் அவங்க அது தப்பாக கூட இருக்கலாம். ஓகே, நம்ம எப்படின்னா இருக்கட்டும், நமக்கு சுற்றுலா தானே கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ண, அவன் சொன்ன மாதிரி இது ஒரு சதுரத்தை வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? இதில் நீளம் 12, அப்போ இது 12னா இதுவும் 12 தான். அதுக்கப்புறம் அகலம் 10, அப்போ இது 10ன்னா இதுவும் 10 தான். புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன கேட்குறான்? சுற்றளவு கேட்குறான். அப்படியே எல்லாத்தையும் கூட்ட வந்துட்டு தானே, அவ்வளோதானே. அப்போ 12 24, 24, 34, 44 ஆன்சர். அவ்வளோதான். கூட்டினா ஆப்ஷன் கிடையாது, ஆன்சர் கரெக்டாகவே வந்துருச்சு. அவ்வளோதான்பா, புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதுரத்தில் சுற்றளவு பேஸ் பண்ணி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்படி தான் கேட்குறான்னு நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த மடங்கு வச்சுலாம் சொல்கிறான், அதெல்லாம் டைரக்ட் கொஷினாக இருக்கும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததா முக்கோணம்ங்க. இந்த முக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கோணம்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பாருங்களேன், எப்படிலாம் சொல்லுவோன்னா அசம பக்கம் முக்கோணம். அசம பக்கம் முக்கோணம்னா 3 பக்கமே வெவ்வேறு மதிப்பு இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே 2, இது 3, இது 4 இப்படி இருக்கும். இப்படி இருந்தால் இது ஒரு அசம பக்கம் முக்கோணம். அசம பக்கம்னா எந்த பக்கமும் சமமாக இல்லை அப்படின்னு மீனிங். சரிங்களா? அது ஒரு கொஸ்டினாக கொடுப்பான். அதுக்கு அடுத்ததாக வந்து இரு சம பக்கம் முக்கோணம்னுவான். இரு சம பக்கம் முக்கோணம்னா இது ஒன்றுனா இது ஒன்று தான் அங்கே இருக்கும். சரிங்களா? இது மட்டும் 2ன்னு இருக்கும். அப்போ 2 பக்கங்கள் சமமாக இருக்கும், ஒரே மதிப்பு. 3வது பக்கம் வேற ஒரு மதிப்பு இருக்கும். அப்படி இருந்தால் அது இரு சம பக்கம் முக்கோணம். அதுக்கப்புறம் சமபக்க முக்கோணம்னு சொல்லுவான். சமபக்க முக்கோணம்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். இப்போ இங்கே 2னா இங்கே 2 தான், இங்கே 2 தான். சரிங்களா? ஸோ சமபக்க முக்கோணம்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். ரைட்டுங்களா? புரியுதுங்களா? ரைட். அடுத்தது இப்போ பாருங்க, இதோட சுற்றல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 9வது கேள்வி. 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். நான் ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிக்கிட்டேன். இதில் வரைஞ்சிக்கிட்டு அவனே வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கான். நம்ம கண்ட இடத்துல போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், இது 3 வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி இது சின்னதாக இருக்கும். இந்த விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்போ இது 4ன்னு வச்சுக்கிறேன். இருக்கத்துலேயே இது கர்ணம் வந்து பெருசாக இருக்கும் இருக்கத்துலேயே, அப்போ இது 5ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, அளவெல்லாம் வச்சாச்சு. இப்போ என்ன கேட்குறான்? சுற்றளவு. சுற்றளவுனா ஒன்றும் கிடையாதுங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிங்க. இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க, அவ்வளோதான் ஆன்சர். 5 4 கூட்டினா 9, 9 ஒரு 3 கூட்டினா 12. ஆப்ஷன் கிடையாது, ஆனால் ஆன்சர் புக்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? முக்கோணம் ரொம்ப ஈஸி தான். அதுக்கு அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். அடுத்ததா 10வது கேள்வி. ஒரு முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களும் சமமான நீளமுடையது எனில் அதோட சுற்றளவு கேட்டான். பார்த்தீங்களா? என்ன சொல்கிறேன்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு முக்கோணத்தை இப்படி போடுறேன். சரிங்களா? எப்படி வேணாலும் போடலாம், உங்களுக்கு புரிதல். ஜஸ்ட்டு எல்லா பக்கமும் சமமாக இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கணும். அப்போ எல்லா பக்கம் சமமாக இருக்குன்னா இது வந்து ஏன்னா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். ஐ மீன் இது 10ன்னா எல்லா பக்கமும் 10 தான். சரிங்களா? புரியுதுங்களா? நான் என்ன பண்ணுறது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நான் ஆப்ஷனை வச்சுக்கிட்டு. சரிங்களா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் எக்ஸ்னா எல்லா பக்கமும் எக்ஸ் தான். அப்போ சுற்றளவுனா எல்லாத்தையும் கூட்டணும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 3 எக்ஸ்ன்னு வருமா? கரெக்டாக அது பாருங்க, 3 எக்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சிம்பிள். தெளிவாக புரியுதுங்களா? அடுத்த கேள்வி. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க. இவன் என்ன சொல்றான், சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ சமபக்க முக்கோணம்னா அது பாருங்களேன், சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். போன கணக்கு சொன்ன மாதிரி தான். சமபக்கம்னா எல்லா பக்கம் சமங்க. அப்போ இது ஏன்னா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், எல்லாமே சமமாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறா, சுற்றளவு 129ன்னு சொல்லிட்டான். சுற்றளவுனா எல்லா பக்கத்தையும் கூட்டிக்கணும். அப்போ ஏன்னா 3 ஏன்னு வருமா? அப்போது அங்கே பாருங்கள், 3A ஈக்குவல் டு 129ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எழுதுறது புரியுதா? புரியுது. அப்போ எனக்கு என்ன தேவை, ஏவோட வேல்யூ தேவைன்னா பெருக்கல்ல இருக்கிற இந்த 3 ஈக்குவல் டு கணக்கு போனால் வகுத்தலா மாறிடும். கரெக்டா? இப்போ அடிங்க, முடிஞ்சிருச்சு. 1 3 3, 4 3 12, 3 3 9, 43. ஆன்சர் பார்க்கலான்னு பார்த்தா கரெக்டாக இருக்குப்பா. அவ்வளோதாங்க.
எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சமபக்கம் முக்கோணம்னா எல்லா பக்கம் சமமாக இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? மேட்ரு வேறு ஒன்றும் கிடையாது. இதை அழிச்சு விட்றேன், அடுத்தது போவோம். அடுத்ததா 12வது கேள்வி இன்னும் இருக்குது பார்த்தீங்களா? இருங்க, இதெல்லாம் அழிச்சிடலாம். ஓகே, அழிச்சாச்சு. 12வது கேள்வி 3 ரோமன் லெட்டரை கொடுத்துருக்கான், அழகாக போடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நீங்களே போடுங்க. கீழ்கண்டவற்றில் சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டான். 7 மீட்டர், 8 மீட்டர், 10 மீட்டர் பக்களவு கொண்ட அசமபக்கத்தின் சுற்றளவு. ஏன்னா முதல்லயே அவன் சொல்லிட்டா கீழ்கண்டவற்றில் சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஆன்சர் நீங்கள் தான் போட போகிறீங்க. ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் கூட்டினாவே ஆன்சர். கரெக்டாக? கரெக்டு. அதுக்கடுத்து இது ரோமன் லெட்டர் 2. ஒரு இரு சமபக்க முக்கோணத்தில் 10 சென்டிமீட்டர் அளவுகள் சமபக்கம் மற்றும் மூன்றாவது பக்கம் 7 சென்டிமீட்டர் எனில் அதோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடக்கடவுளே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்டால், ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குதுங்க. அதாவது ஒரு சமபக்கம் இல்லை, இரு சமபக்கம். நான் தான் கீவேர்டு தவறாக சொல்லிட்டு மன்னிச்சுங்க. இரு சமபக்கம்னா 2 பக்கம் சமமாக இருக்கும். நான் இப்படி எழுதுறேன் பாருங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக இருக்கும், கர்ணம் மட்டும் வேறையாக இருக்கும். ஓகேவா? இரு சமபக்க முக்கோணத்தில் 10 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சமபக்கங்கள். சமபக்கம்னா இது 10ன்னா இதுவும் 10 தான் அப்படின்னு அவனே கொஸ்டினில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறான். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா 3வது மதிப்பு 7ன்னு சொல்லிட்டான். அந்த 7ஐயும் கூட்டிங்க. இப்போது இதோட என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டால், ஸோ இப்போ கேட்குறது சுற்றளவு. சுற்றளவுனா என்ன இருக்குது? இருக்கிற நம்பர் மொத்தத்தையும் கூட்டணும். 10 மொத்தையும் கூட்டினா 20 ஒரு 7 கூட்டினா 27. ஆன்சர் எங்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இதோ பாருங்க 27 இருக்குது. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது ரோமன் லெட்டர் 3. 6 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தோடைய சுற்றளவு என்னன்னு கேட்டான். இங்கே பாருங்க, இந்த வார்த்தையே புரியுதுங்களா? சமபக்கம்னா எல்லா பக்கமும் சமம். அப்போ நான் இது ஒரு முக்கோணத்தை எப்படி வச்சுக்கிறேன், இது ஏன்னா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அப்போது ஒரு பக்கம் 6ன்னா இதுவும் 6 தான், இதுவும் 6 தான். சரிங்களா? 6 6 12, 12 ஒரு 6 18. ஆப்ஷன் கிடையாது, ஆனால் 18 இருக்குது. நான் புக்கில் இருக்கிற சம்ம அப்படியே எடுத்து போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக 13வது கேள்வி. ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 21 சென்டிமீட்டர். இரு சமபக்கம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? புக்கில் இரு சமபக்கம், அப்புறம் வந்து அசமபக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமபக்கம், இப்படிலாம் நிறைய கேள்வி இருக்குது. ஆனால் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். இரு சமபக்க முக்கோணமா, அசமபக்க முக்கோணமா, சமபக்க முக்கோணமா அப்படின்றத ஒரு முறை பார்க்கணும், அவ்வளோதான். ஒரு இரு சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு 21, மூன்றாவது பக்கம் 5 சென்டிமீட்டர். அப்போது அந்த சமபக்கங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ நான் பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்காக நான் இரு சமபக்க முக்கோணம் எழுதிக்கிட்டேன். அப்போது இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இதுவும் எக்ஸ் தான், ஏன்னா 2 பக்கம் சமம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் 5னே அவனே சொல்லிட்டான். சரிங்களா? 3வது பக்கம். இப்போது இதோட என்ன கேட்குறான்னா சுற்றளவு கேட்குறான். கொஷினே தான் சுற்றளவு. அப்போ இருக்கிறது மொத்தத்தை கூட்டுமா, 2x + 5ன்னு வருமா? கரெக்டாக பாருங்கள், 2x + 5. அதாவது எழுத்துக்கள் தனியாக கூட்டிக்கணும். எக்ஸையும் கூட்டினா 2x, அதை எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நம்பர் தனியாக கூட்டிக்கணும், அப்போ 5 எழுதிக்கிட்டேன். அவ்வளோதான். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ இதுதான் சுற்றளவு, அப்படி தானேங்க? ஆமாம். இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கான், இவனே சொல்லிட்டான் 21 அப்படின்னு. அடடா, இப்போ என்ன சார் பண்ணலாம்னா ஒன்றும் இல்லை, 2 ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. இப்போது எனக்கு இந்த ப்ளஸில் இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்கும் போனால் மைனஸாக மாறிடும். அப்போது 21ல் 5 கழிச்சா எம்பிட்டு வருது அப்படின்னு கேட்டால் 16 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்ட். அப்போ 2x = 16ன்னு வருது. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அவன் தான் கொஸ்டின் அதான் கேட்டிருக்கான். அப்போ இந்த 2 கீழே வந்துடுமா? அப்போ இதை அடித்து கொடுத்தா 16ல் பாதி 8 அப்படின்னு கிடைக்கும். போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போனால் பர்ஃபெக்டாக வந்திருக்குப்பா. ஆடாடா, சூப்பர். இப்போ புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஓகேப்பா. அடுத்தது 14வது கேள்வி வந்துடும். 14வது கேள்வி போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழிச்சு விட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அழிச்சிடுவோம். அழிச்சாச்சு. ஓகேங்களா? ஓகே. 14வது கேள்வி தானே? ஆமாம். என்ன சொல்கிறேன்னா, ஒரு துண்டு கம்பியின் நீளம் 36 சென்டிமீட்டர். அக்கம்பியை கீழ்காணும் வடிவங்களில் உருவாக்கினால் ஒவ்வொரு பக்க நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான்.
அதாவது உங்ககிட்ட ஒரு கம்பி இருக்குதாங்க, இது வந்து 36 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். இந்த கம்பியை நான் என்னவா மாத்துறேன்னா, இவனே சொல்லிட்டான், ரோமன் லெட்டர் 1ல சதுரமா மாத்துங்க, ரோமன் லெட்டர் 2ல இந்த கம்பியை சமபக்க முக்கோணமா மாத்துங்க, அதுக்கப்புறம் அதுக்கு சுற்றளவு கண்டுபிடிங்க. அவ்வளோதான், இதான் கேள்வி. சரிங்களா? அப்போ இவனே சொல்லிட்டான். இங்கே பாருங்க 36, இங்கே நல்லா கவனிங்களேன், நான் சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல ஒரு சதுரங்க, சதுரன்னா ஒரு பக்கம் ஏன்னா எல்லா பக்கம் ஏ தானேங்க, கரெக்டா? அப்போ 4A ஈக்குவல் டு கொஷின் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க 36. ஓகேவா? அப்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ, அதாவது ஏவோட வேல்யூ தேவை. அப்போ பெருக்கல் இருக்கிற 4 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா வகுத்தலா மாறிடும். அப்போ இதில் பாதி 2, இதில் பாதி 18, இதில் பாதி 1, இதில் பாதி 9, முடிஞ்சிருச்சு. 9 இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தா பாருங்க தெளிவாக இருக்குது. ஸோ விடைன்னு சொல்லிட்டு ரோமன் லெட்டர் 1க்கு 9ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் கேட்டிருக்காங்க, சமபக முக்கோணம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சமபக முக்கோணத்தை இப்படி வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? வரைஞ்சிட்டேன். இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அது பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போது இங்கே பாருங்கள், இது ஏன்னா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். இதோட சுற்றளவு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தா 21ன்னு கொடுத்துருக்கான். கன்ஃபார்ம் பண்ணிப்போம், 21 36. பார்த்தீங்களா? இது மாதிரி தப்பாக போகிறது தான். இப்போ ஒன்றும் பெரிய ஸ்டெப்பு தப்பு இல்லை. 36க்கு பதிலாக நான் என்ன ஒரு நம்பரை வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ பாருங்க, ஏன்னா 3A ஈக்குவல் டு 36. இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 3 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்தலாம் மாறிடும். 1 3 3, 1 3 3, 2 3 6. ஸோ 12 ஆப்பில் தாங்க. சரிங்களா? ஸோ 12 இருக்குதா அப்படின்னு பார்த்தா, எங்கப்பா அந்த கணக்கு, நம்ம எங்கேயோ வந்துட்டுமோ அப்படின்னு பார்த்தா, இருங்க இது பாருங்க, நான் எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கேன். 12 சென்டிமீட்டர் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கணக்கு போகலாம். அடுத்தது என்ன கணக்கு, இது பாட்டாச்சா, இருங்க, இது இல்லை, இது செவகம் தான் வரணும். முக்கோணம் முடிச்சாச்சு. ஸோ அதனால் இப்போ செவகத்துக்கு வந்துடுவோம். செவகம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீடு கட்டுறதுக்கு செங்கல் இருக்குல்ல, அதுதான் செவகம். சரிங்களா? செங்கல் ஞாபகம் வச்சுங்க. செவகம்னு சொல்லிட்டாவே நீங்கள் மைண்டில் வந்து டக்குன்னு செங்கல் வந்துடணும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு செங்கல், அதாவது செவகம். ஓகேவா? இது ஒரு கிளாஸ் ரூமில் போர்டு கூட அப்படி தான் இருக்கும். கரெக்டாக இதே மாதிரி தான் இருக்கும். சரி, இதில் இங்கே ஏ அப்படின்னா இதுவும் ஏ தாங்க. சரிங்களா? சேம் வேல்யூ தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ கீழே பின்னா மேலேயும் பி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட்டு வெளியே இருக்கிற எல்லா நம்பரையும் நான் கூட்டிட்டா அதுதான் சுற்றளவு. புரியுதுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஓவராலாக தேரி சொல்லிட்டேன். இப்போ நான் கொஷின் போட போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 மீட்டர் மற்றும் அகலம் 1 மீட்டர் எனில் நீளத்தை காண்க. சரிங்களா? ஸோ ஒரு கரும்பலகை, இப்போ தான் நான் சொன்ன கிளாஸ் ரூம் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு. இவன் கரும்பலகை மட்டும் சொல்லிட்டான், பட் அதோட மதிப்பு கொடுக்கல. அதுக்கு மாற்றா சுற்றளவு 6ன்னு சொல்லிட்டான், இதில் அகலம் 1ன்னு சொல்லிட்டான். அப்போ இது அகலம் நான் எடுத்துக்கிட்டா 2 பக்கம் அகலம் 1 1ன்னு வந்துடும். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் சுற்றளவு. சுற்றளவுனா இப்போ இந்த பக்கம் தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நீளத்தை ஏன்னு வச்சுக்கிறேன். அப்போ இதுவும் ஏ தான். அப்போ என்ன பண்ணலாம், இப்போ சுற்றளவு மொத்தத்தையும் கூட்டணுமா, ஏவும் கூட்டினா 2A. அப்போ 2A எல்லாத்தையும் கூட்டுறேன், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்போ 2A ப்ளஸ், அட என்னங்க போர்டு சரியாக வரலைங்க, இன்னும் கொஞ்சம் 2A அட இன்னும் மறுபடியும் வர மாட்டேங்குது. 1 செகண்ட் இருங்க, அவன் சொன்னது அப்படியே எழுதிட்டேன், வேற எதுவும் பாருங்க. 2A ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 4 வரும். இருங்க, இங்கே பாருங்களேன், அழகாக கூட்டுவோம். நம்ம அது தப்பாக கூட இருக்கும். நான் வந்து இதெல்லாம் அழிச்சிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே சொன்னால் தெளிவாக புரியும். நடுவில் குழப்பக்கூடாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே அழிச்சு விட்றேன். அழிச்சிட்டு இங்கே பாருங்கள், இவன் சொல்கிறது என்ன சொல்லியிருக்கான், இதை நான் 1 1ன்னு வச்சுருக்கேன், இது ஏன்னு வச்சுருக்கேன், நான் அகலம் 1ன்னு சொல்லிட்டேன். இப்போ கூட்டணும் இல்லையா, ஏன்னு கூட்டினா 2A, கரெக்டாக 2A. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு 1 கூட்டினா 2 ஈக்குவல் டு, இதுதான் சுற்றளவு, இதுதான் 6ன்னு சொல்லியிருக்கான், அதை எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த பக்க அளவு, அதாவது நீளம் தேவை. நீளத்தை தான் நான் ஏன்னு வச்சுருக்கேன். அப்போது இந்த ப்ளஸில் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போச்சுன்னா மைனஸாக மாறிடும். கரெக்டாக? 6ல் 2 போனால் 4ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போது 2A ஈக்குவல் டு 4. எனக்கு என்னென்னா ஏ தான் தேவை. அப்போ பெருக்கில் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போச்சுன்னா வகுத்தலாக மாறிடும். அப்போ இதில் பாதி 1, இதில் பாதி 2. ஸோ 2 இருக்குதா அப்படின்னு போய் செக் பண்ணலான்னு பார்த்தா தெளிவாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க சுற்றளவுனா.
தெளிவாக புரியுதுங்களா? ஸோ சுற்றளவுன்னு சொல்லிட்டாவே கெட்ட கெட்ட கெட்டன்னு போட்டுடலாம். அடுத்த கேள்வி. அடுத்தது 16வது கேள்வி. ஸோ இதையும் கொஞ்சம் அழிக்க வேண்டியதாக இருக்குது, அழிச்சிடுவோம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ரைட். இப்போ 16வது கேள்வி. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 14 மீட்டர், அதன் நீளம் 4 மீட்டர் எனில் அதன் அகலத்தை காண்க. அப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு செவ்வகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு 14ன்னு சொல்லிட்டான், நீளம் 4. இது கீழே 4ன்னா மேலேயும் 4 தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் கேட்டிருக்கான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஏன்னு வச்சா இதுக்கும் ஏன்னு வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு சுற்றளவுனா மொத்தத்தையும் கூடணும். அப்போ 4 4 8. அப்போது 2a ப்ளஸ்ஸு 8, 4 4 8 இல்லையா? 8 ஈக்குவல் டு சுற்றளவுனா கொடுத்துருக்கான் 14. அவ்வளோதாங்க. இப்போ இதை சுருக்குறீங்களா? சுருக்கி பாருங்கள். அப்போ 8 முதல்ல ஈக்குவல்ட்டுக்கு என்ன போங்க, ப்ளஸில் எடுத்து மைனஸாக மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக கிடைக்கும், அதை 2ஆல் வகுத்துருங்க. வகுத்தா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ மறக்காமல் 16வது கேள்விக்கு ஆன்சர் 16 தானே? ஆமாம், சொல்கிறேங்க. அடுத்தது 17வது கேள்விக்கு போயிடலாமா டைரெக்டாக? இருங்க, இது அழிச்சிடலாமா? அழிச்சிட்டேன். இப்போ 17வது கேள்வி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டால், ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல 3 மடங்கு, அதன் சுற்றளவு 64 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பக்க அளவை காண்க. இதுல என்னன்னா, நீளமும் கொடுக்கல, அகலமும் கொடுக்கல, எல்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, கண்டுபிடிச்சிக்கலாம். என்னன்னா இங்க பாருங்க, இதுல வந்து நான் இது ஒரு செவ்வகம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, நீளம் அகலம் முறையே. அப்போ நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, அகலம் இது தானே, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அவன் நீளமும் கொடுக்கல, அகலமும் கொடுக்கல. இவன் என்ன சொல்கிறான்னா, அகலத்தை போல 3 மடங்காங்க. அப்போது அகலம் ஒரு எக்ஸ்ன்னா அது ஒரு எக்ஸு. அப்போது நீளம் 3 எக்ஸ்ன்னு வருமா? அப்படியே 3 பிரிக்கிறேன். அப்போ கீழவும் 3 எக்ஸ்ன்னு வருமா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது மொத்தத்தையும் கூட்டுங்க. அதனால் சுற்றளவு 3 4 8 எக்ஸ்ன்னு வரும். அப்போ 8 எக்ஸ் ஈக்குவல் டு 64. அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ 64 நான் என்ன பண்ணுறேன், 8ஆல் வகுத்துட்டேன் ஆன்சர். ஏன்னா அது பெருக்கலுக்கு ஈக்குவல் டு என்ன வகுத்து. அப்போ 1 8 8, அப்புறம் என்ன பண்ணுறேன், 8 8 64 அப்படின்னு வரும். ஸோ பார்க்கலாம், 64 அப்படின்னு இருக்குது, 8 அப்படின்னு கிடைக்கும். இப்போது 8 கரெக்டானு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், 8ன்றது எக்ஸோட வேல்யூ. அது உங்களுக்கு புரியுதா? நான் உங்களுக்கு படம் போட்டு கூட காமிக்கிறேன். இப்போ நான் கண்டுபிடிச்சது 8ன்றது எக்ஸோட வேல்யூ. அப்போ இது 8னா இது 8 தான். இது போல் 3 மடங்குன்னு சொல்லிட்டான். அப்போ 8 3 24. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஐயோ புரியலையே. அதாவது எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 8ன்னு, கரெக்டாக? அப்போ நான் இங்கே இருக்கிற எக்ஸுக்கெல்லாம் 8 8ன்னு போட்டுட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸோட வேல்யூ நான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன், 8. சரிங்களா? அப்போ 3 8 24. அப்போ கீழே 3 8 24. அவன் கேட்கறது நீளத்தை கேட்டிருக்கான், 24 ஆன்சர். அவ்வளோதான், புரியுதுங்களா? அடுத்த கேள்வி 18வது கேள்வி. சரிங்களா? 18வது கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி இதை அழிச்சு விட்ருவோம். அழிச்சிட்டேன். ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல 2 மடங்கு எனில் அதன் சுற்றளவு என்ன? பாருங்க, எப்படிலாம் கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே போடுவோம். இது ஒரு செவ்வகம். இதில் நீளம் எவ்வளோன்னா அகலத்தை போல் 2 மடங்கு. அப்போ நான் இது எக்ஸுன்னு வச்சா இதுவும் எக்ஸ் தான். இவனா கேட்குறான் 2 மடங்குன்றான். அப்போ 2 எக்ஸு, இதுவும் 2 எக்ஸு, கரெக்டாக? ஸோ அகலத்தை போல் நீளம் 2 மடங்குன்றான். நான் நீளத்தை, அதாவது அகலத்தை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டா நீளம் 2 எக்ஸுன்னு மாறும். புரியுதா? இப்போ சுற்றளவு பார்ப்போம். சுற்றளவுனா மொத்தத்தையும் கூட வந்துட்டு தான். எக்ஸ் எக்ஸையும் கூட்டினா 4 4 5 6 எக்ஸ்ன்னு வரும். அப்போது 6 எக்ஸ், கரெக்டாக? அவ்வளோதான் முடிச்சுட்டு பாருங்க, 6 எக்ஸ் கொடுத்துறான், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். அடாடா, புரியுதுப்பா. பட் இது மாதிரி கேட்பாங்க. இது மாதிரி மடங்குலாம் சொல்லிட்டாவே கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது 19வது கேள்வி. கிட்டத்தட்ட நான் எல்லாமே நடத்திட்டேங்க. சரிங்களா? ஸோ ரிவிஷன்னாலும் தெளிவாக நடத்திட்டேன். இதுவே வந்து அதாவது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இன்னும் பரப்பளவு கிட்ட இன்னும் ஒரு அரை மணி நேரம் தேவை. அதனால தான் 2 வீடியோவாக போடுறேன். சரிங்களா? ஓகே. ஒரே அளவான 30 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட 2 செவ்வகத்தை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகின்றது எனில் புதிய வடிவத்தின் சுற்றளவு. இதில் பக்களவும் கொடுக்கல, நீளமும் கொடுக்கல. அப்படி இல்லைன்னா அகலமும் கொடுக்கல, நீளமும் கொடுக்கல. நம்ம பாஷையில் சொல்லணும்னா ரெண்டுமே இல்லை. அப்போ இது எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஈஸி.
ஆப்ஷனும் பாருங்க 60 சென்டிமீட்டருக்கு சமம், 60 சென்டிமீட்டரை விட குறைவு, 60 சென்டிமீட்டரை விட அதிகம், 45 சென்டிமீட்டருக்கு சமம் அப்படிலாம் கொடுத்துருக்கான். முதல்ல இதை தெளிவாக பார்த்துப்போம். நான் இதில் 30 சென்டிமீட்டர் சுற்றளவுன்னு சொல்லிட்டான். நான் உங்களுக்கு புரியறதுக்காக நானா ஒன்று மாற்றிக்கிறேங்க. எப்படின்னா இதை பாருங்களேன், இது ஒரு சதுரம், ஓகேவா, சாரி செவ்வகம் ஏதோ ஒன்று வச்சுங்க. இதை நான் 2 2ன்னு வச்சுக்கிறேன், இது 1ன்னு 1ன்னு வச்சுக்கிறேன். வைக்கலாமா? வைக்கலாம். இப்போ சுற்றளவு கண்டுபிடிங்க. 2 1 3 3 2 5 5 1 6ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ என்ன சொல்கிறான் பாரு அடுத்த கண்டிஷனு. அடுத்தது என்ன சொல்கிறான்னா இன்னொன்று இதே அளவில் இருக்குதாங்க. சரி, அப்போ இதுவும் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டா இது 2 2 1 1ன்னு வரும். இதுக்கு நமக்கு சுற்றளவு 6 தான் வரும். எதுக்குடா 2ம் எடுக்கிற அப்படின்னு கேட்டால் இது 2த்தையும் ஒன்றா இணைச்சிட போகிறாங்களாம். அப்போ ஒன்றா இணைச்சிட்டா இப்போ என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், இப்படி வந்துடும். 2 பாக்ஸ் ஒன்றா இணைச்சிட்டாங்க, நடுவில் ஒரு இது இருக்கும், ஓகேவா, இணைச்ச பகுதி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், ஸோ நான் அதே மாதிரி பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் அது ஒரு மதிப்புலாம் போடலாம். மதிப்புன்னா இப்போ பாருங்கள் இங்கே 2ன்னு வச்சுமா, அப்போ இதுவும் 2 தான், இதுவும் 2 தான், இதுவும் 2 தான், இதுவும் 2 தான், இது 1 1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ மேலே பாருங்கள் 6 6 கூட்டினா 12ன்னு வருதுங்களா? கரெக்டா? ஸோ 2 ஏன்னா 2த்தையும் இணைக்கிறேன். அப்போ செவ்வகத்தோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 6, ரெண்டாவது அதே சேம்ன்றதால் அதுவும் 6 6 6 நான் 12ன்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இதே மாதிரி இதுக்கு இன்னும் இங்கே 2 இப்போ நான் இணைச்சிட்டா உங்களுக்கு இந்த பாக்ஸ் தெரியுதா? அதை பாருங்கள், நான் கலரில் கூட போடுறேன். இந்த பாக்ஸ் தெரியும். அப்போ மேலே 2 2ன்னு இருக்குமா? 2 2 4, அப்புறம் 4ன்னா 5 6 7 8 9 10 அப்படின்னு கிடைக்கும். அதாவது நான் நார்மலாக 2 பாக்ஸ் எடுத்து சுற்றளவு கண்டுபிடிச்சா 12 வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2த்தையும் இணைச்சதுக்கு அப்புறம் இந்த முகம் யாருக்குமே தெரியாது. நான் போடுறேன் பாருங்கள் இந்த இடம். சரிங்களா? அதனால தான் நான் எடுத்து குறைஞ்சிடுது. அப்போது நம்ம 16ன்னு வந்துச்சு இல்லையா, அதை விட கம்மியாக தான் 10 வந்திருக்கு. இப்போ நம்ம ஆப்ஷனை போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ 60 சென்டிமீட்டருக்கு சமமாக இல்லை. அதுக்கு அடுத்ததாக 60 சென்டிமீட்டரை விட குறைவு, ஓகேவா? அதுக்கு ஆமாம், அங்கே பாருங்கள். அப்போது இங்கே பாருங்கள், இது 30ன்னு இருக்கா? ஒரு சுற்றளவு ஒரு சதுரத்துக்கு 30ன்னு சொல்லிட்டா 30 30 60 தானே இருக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்தா. பட் 60 விட கம்மியாக தான் வரும். அதுதான் இங்கே உதாரணம் காமிச்சேன். நான் 2 2ன்னு வச்சுருக்கேன், 1 1ன்னு வச்சு இதுக்கு போடும்போது எனக்கு என்ன கிடைக்குதோ அதை விட இணைச்சா கம்மியாக தான் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிற, குழப்பிக்காதீங்க. 2 பாக்ஸை இணைக்கிறாங்க, இணைச்சதுக்கப்புறம் சுற்றளவு சொல்கிறான்னு கேட்டால் ஸோ பழசை விட கம்மியாக தான் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான், 37 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, முடிச்சிட்டாச்சு. இப்போ அடுத்த பார்ட்டில் பரப்பளவில் இதே மாதிரி ஒரு இருக்கிற சம் எல்லாத்தையுமே போட்டுடுறேன். ஸோ 2 கிளாஸில் அழகாக 6th புக்கில் அளவியல் முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.